வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்கு மலிவு விலை கார்கள் தான். இங்கே 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாயிலிருந்து கார்கள் விற்பனைக்காக இருக்குது. இந்த கார்கள் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் அரவிந்தன் அவர்களே. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளருக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரவிந்தன் நீண்ட நாளுக்கு பிறகு மாத்திர தேருக்கு பிறகு புதிய வரவுகள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வண்டி வந்திருக்கு அரவிந்தன்? 10 கிட்ட வந்திருக்கு போல புதிய வரவு வந்திருக்கு. பெரிய வாகனம் கிடக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு பேட்டியை வந்து வித்தியாசமா இருக்கு. எந்த நாளுமே வந்து காருக்குள்ளேயே கொடுக்குறோம், இல்லை காருக்கு மேலேயே கொஞ்சம் இஞ்சி கொடுப்போமா அப்படின்ற மாதிரி. அதை விட இது என்ன கார் தான் என்ன புதுசாக வந்திருக்கு? இது நிசான் எக்ஸ்ட்ரைல் ஜீப் அரவிந்தன். என்னுடைய பார்வையாளர் நிசான் எக்ஸ்ட்ரைல் ஜீப் வந்து பெரிய விலை வருமா, சன்ரூஃப் இருக்குது, ஃபுல் ஆப்ஷன் இருக்குது அப்படின்லாம் இல்லைங்க. முழு விலையுமே 64 லட்சம் ரூபா தான். இப்போ லீஸே வந்து கிட்டத்தட்ட அன்னளவாக 45 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு அட்டகாசமான ஜீப். நான் எப்பயுமே என்னங்க ஏழைக்கேத்த ஒரு புதிய ஜீப் எடுக்க போனால் 10-12 கோடி ரூபா. ஆனால் அதே ஆப்ஷன்ஸ் உள்ள முழு விலையுமே நிசான் கம்பெனியில் வந்து 64 லட்சம் ரூபா, 40 லட்சத்துக்கு மேலே லீஸ் எடுக்கலாம். பாருங்க, சின்ன பிள்ளைகளை கூட்டி போகும்போது இப்படி பிள்ளைய பக்கத்தில் வச்சு ஓடிட்டு போகலே ஒரு தனி அலாது இருக்குங்க. நம்ம வாழ்கிறதே வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இளைஞர்களாக இருந்தால் வாழ்வீங்க, ஒரு காலத்தில் இளைஞர்கள் இருப்பீங்க. என்ன செய்வீங்க? படிப்புக்காக வேலைவீங்க. எப்படி படிப்பு இப்படி வேலை, அதுக்கப்புறம் பிள்ளைகள் வரும். பிள்ளைங்களுடைய பிள்ளைகளை வந்து அழகாக கூட்டிக்கிட்டு ஸ்டைலாக போகக்கூடிய ஒரு ஜிப்புங்க. விலை குறவு 64 லட்சம் ரூபா போது வேறு ஜிப்போட ஒப்பிடும் போது விலை கொஞ்சம் அதோட ஒரு 24 கையில் இருந்தால் எடுக்கலாமா? 24 ரூபா இருந்துச்சுன்னா எடுக்கலாம். விலையை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஆனால் ஜிப் நிற்காதுங்க. அந்த ஜிப்பெல்லாம் வந்தால் டக்குன்னு போயிடும். உங்களுக்கு அரவிந்தனுக்கு தெரியும், என்னுடைய பார்வையாளர்கள் கொடுக்கின்ற ஆதரவு தாங்க இன்னைக்கு எஸ்எஸ் காசில் நார்மலாக வியாபாரம் பண்ணுறதுக்கு. நீங்கள் இல்லாட்டி நான் இல்லை. ஸோ இதன் விலை வந்து 64 லட்ச ரூபாய். 64 லட்சம் 40 லட்சம் வந்து லீஸ் போடலாம். 24 லட்சம் கையில் இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. JO நம்பர் 0003 நிசான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. 2004ஆம் ஆண்டு 2004 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஆனால் பொடி வளங்கள்லேருந்து பெயிண்டிலேருந்து நான் ஒரிஜினலாக இருக்குது. உங்களுக்கு ஜே நம்பர் தெரியும். 2004 ஒரு 20 வருஷத்துக்கு பதிவு தான். அதை விட டயர் எல்லாம் ஒரு முக்கால் கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. கிளீனான முறையில் கார் நிற்கு. அதை விட கூடுதலான கார் குறைஞ்ச விலையிலேருந்து நிற்கு. கூடுதலான கார் எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். உள்பக்கம் பார்ப்பேன். வேற என்ன ஓட்டோ கியர் தானே என்ன? ஆமாம் அரவிந்தன், ஆட்டோ கியர், ஃபுல் ஆப்ஷன். அதே மாதிரி சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் இருக்குது. அது மாதிரி பிள்ளைங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வாங்க பின்னுக்கு ஒருக்கா பார்ப்போம். இன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ இதில் வந்து என்ன பியூட்டினா வந்து இந்த மீட்டர் பாக்ஸாக இருக்கலாம், அந்த ஹீட்டர் மீட்டராக இருக்கலாம், RPM ரிதம் பர் மீட்டராக அந்த மீட்டர் பாக்ஸுகள் வந்து சென்டரில் இருக்குது. ஓடுபவருக்கு ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் அங்கிட்டு லெஃப்ட் சைடில் இங்கால வரும். இது வந்து நடுவே இருக்கு. ஆமாங்க, ஸ்டீரிங்குள்ள வந்து பார்க்கணும். இது அப்படி இல்லைங்க ஃப்ரண்ட்ல பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். நாங்கள் சொல்ல வேண்டிய இது பெட்ரோல் தான். பெட்ரோலுங்க. எவ்வளோ வேலையும் பெட்ரோல் 10 தாங்க செய்யும். 10 தான் வேலை செய்யும். இதெல்லாம் பெருசாக பெட்ரோல் செய்யாதுங்க. அதை விட ஒரு ஜீப் கார், பராடோக்கள் லேண்ட் குரூசர் மாதிரியான ஒரு கார் தான். அதை விட ஒரு பேன் மாதிரியே பாவிச்சு கொள்ளலாம். இப்போ ஏர்போர்ட் ஓட்டங்களுக்கு எல்லாம் ஈஸியாக ஓடக்கூடியதாக இருக்குது. மேலண்டா பெரிய லக்கேஜ் வைக்கிறதுக்கு பின்னுக்கு நல்ல இடம் இருக்குது. வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கு. நல்ல ஒரு வேனுகளை விட நல்ல இடம் இருக்குது. இட வசதி இருக்குது. அதை விட பின்னுக்கு 4-5 பேர் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இட வசதியோட இருக்குது. அதை விட எல்லாம் கிளீனான முறையெல்லாம் இருக்கு. GT எக்ஸ்ட்ரைல் அடுத்த நிசான் தான்டா. என்ன கே நம்பர்? ஆமாம், இன்னைக்கு இல்லை வரவும் நிசானே சார்ந்திருக்கின்றது. பார்வையாளர்களே, நிசான் FB15 அப்படின்ற காரு. வாங்க அந்த நம்பரை பாருங்க. கே நம்பர் AA8455. பொடி வளமாக இருக்கலாம், பெயிண்ட் ஷோவாக இருக்கலாம். உள்ளுக்கு வந்து பார்த்தா கூட வந்து நல்லா இருக்குங்க. எப்பயுமே நான் நல்லா இருக்கணும். அதனால் என்னோட பார்வையாளர் நீங்கள் நன்றாக பார்த்து ஒரு மெக்கானிக் பாஸை கூட்டு வந்து 2005 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, கூட்டி வந்து எடுத்தால் தான் சந்தோஷம். அதான் ராயண்ணா சொல்கிறது பலமேல நீங்கள் செக் பண்ணி எடுக்க சொல்லி கூடுதலாக பொதுவான விற்கிறது இல்லை தானேங்க. வந்து எப்போ எந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய வாடிக்கையாளர்கள் பாதிக்கக்கூடாது, அது மாதிரி நானும் பாதிக்கக்கூடாது. டயர் எல்லாம் புது டயர் தான் என்ன போட்டிருக்கேன். எல்லா டயரும் புது டயர் தான் போட்டிருக்கு. பொடி எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டுகளோட எல்லாம் க்ளீனாக தான் இருக்கேன், புது கார் மாதிரி. ஆமாம், என்னுடைய பார்வையாளர் இந்த கார் நல்ல கார். மற்றபடி இதுக்கு 40 லட்சம் லீஸ் இருக்கலாம். கையில் ஒரு 750 இருந்தால் கொண்டு போயிருக்காரு கார். 4750 தானே? 4750 7,50,000 கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குது. 40 லட்சம் லீசிங் போடலாம். அதை விட KF நம்பர். இது மாதிரி வெள்ளை கலர் ஹையுண்டா
ஆமா ஆமா கையுண்டா 2007 வந்து நிறைய எனக்கு வாடிக்கையாளர் கேட்டுக்கிட்டே இருக்கு மேனுவல் கார் வராதா இல்லை ஆட்டோ கார் வந்து ஆட்டோ கார் அந்த அந்த கார் வந்து சூப்பர் சலூன் இது வந்து மேனுவல் நிறைய மேனுவல் கார் தேடுறவங்களுக்கு ஒரு வெள்ளை கார் கல்யாணம் ஆயிரலாம் ஓடலாம் சின்ன விலைங்க 29,50,000 தான் சொல்கிறேன் அன்னளவாக இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் லீஸ் எடுக்கிறாங்க அதுக்குள்ளே போவோம் உள்பக்கங்களையும் பார்ப்போம் நான் கூடுதலாக டயர் வளங்கள் பெயின் பலம் எல்லாம் காட்டுவேன் எல்லாம் புது டயர்களோட நீங்கள் பார்க்குற வாகனம் எல்லாம் புது டயர்களோட தான் கார்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் மேனுவல் கியர் உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கு நல்லா இருக்குது எல்லாம் க்ளீனாக இருக்குது அதை விட விலையும் குறைவு 29,50,000 இன்னைக்கெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே எஸ்எஸ் காசு என்ன விலை குறவுன்னு சொல்றது உண்மையா போய் நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும் பாருங்க ஒரு KF முழு விலை 29,50,000 சொல்றேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் ஒரு 18 தொடக்கம் 20 வரைக்கும் எடுக்கலாம் 20 மற்றபடி இந்த கார்கள் பெட்ரோல் நல்ல வேலை செய்யக்கூடிய கார்கள் அதை விட கூடுதலான கார் புதிய வரவுகள் இருக்கு எல்லாத்தின் விலையையும் பார்ப்போம் சுசுகி சுசுகி எவரியில வந்து 2006 பதியப்பட்ட 2006 ரிசர்வ் பண்ணப்பட்டது அதை விட சிறிய லோரி கணவர் தேடிக்கொண்டிருப்பீங்க அதை விட கணவர் நிறைய பேர் கேட்டீங்க தானே வாங்க வந்து பாருங்க ஆனா வந்தா இதெல்லாம் நீங்க நம்ம சேல்ல வந்த அப்படின்னு 2 நாள் தான் நிற்கும் அதுக்கு பிறகு வேற வந்துடும் புதுசு அதை விட டயரை நான் கூட எல்லாத்துலையும் காட்டுறேன்னா அதே மாதிரி இதே 3/4 கண்டிஷன் டயர்களோட இருக்கு இது கூடு பதியப்பட்டது பதியப்பட்ட கூட அரவிந்த் இந்த வண்டியை ஃபுல்லா காட்டும் விலை வந்து முழு விலையுமே 26,50 தான் விலை முழு விலையுமே சுசுகி எவரி இதுக்கு அன்னளவா லீஸ் வந்து 20 எடுக்கலாம் 6,50,000 தான் அதாவது உங்களுடைய லீஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பேங்க்ல நீங்கள் பார்த்து தான் தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம் கிட்டத்தட்ட 18 ரூபாய்க்கு மேலே லீஸ் எடுக்கலாங்க எல்லாம் இருக்குது அதை விட ஃபுல் பாடி பதிவுகளோட இருக்குது சிறு தொழில் செய்கிறார்களுக்கு சின்ன பிஸ்னஸ் செய்கிறார்களுக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்குது கடைக்காரங்களாக இருக்கலாம் சின்ன ஹார்ட்வேர் வச்சுருப்பீங்க இல்லாட்டி செலவு சில்லற கடையாக இருக்கலாம் இல்லாட்டி இதை வந்து பின்னுக்கு 2 சீட் அடித்து போட்டால் கூட ஆக்களும் பின்னுக்கு கூட்டம் திறந்து பார்ப்பாங்க உள்பக்கங்களையும் பார்ப்போம் நல்ல ஒரு அழகான ஒரு குட்டி லோரின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் வடிவேன் 26,50,000 ரூபா அதை விட 32 டேஷ் ஜீப் என்ன மாதிரி விலை சொன்னீங்க ஏற்கனவே போட்டு நாங்கள் சில பேர் போட்டுக்கிறது வந்து 37 ரூபாய் போட்டுக்கோங்க 37 ரூபா போட்டுக்கோங்க ஆனால் இந்த ஜிப்புகள்லாம் வந்து கண்டிஷன் தான் வேலை அதே மாதிரி ஒரு காரணம் வந்துருக்குது இல்லை புதிய பார்வையாளருக்காக புதிய பார்வை இது வந்து 12 சிறியொன்று இருக்குது 10 லட்சம் சொன்னீங்களா என்ன மாதிரி இது 10 லட்சம் முழு வேலையும் 10 லட்சம் புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா பாருங்க திருப்பி ஒரு காட்டுறோம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக காட்டுவார் எல்லாம் புது டயர்களோட இருக்குது வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு நல்லா பெட்ரோல் பாவிக்கக்கூடிய ஒரு நிசான் கார் தான் இந்த கார் குறைஞ்ச விலையில் கூடுதலான ஆட்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க அதை விட உட்பக்கங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கார் லவ்வர் வச்சுருந்தது தான் ஒரு வெளிநாட்டில் வசிப்பவர் கொடுத்து காருக்கு மாற்றினது அதான் க்ளீனான முறையில் வச்சுக்கிறேன் இன்ஜினையும் பார்ப்போம் பாருங்கள் இன்ஜின் எப்படி இருக்குன்றதை எப்படி செய்து வச்சுக்கணும் வந்து உண்மையில 10 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கக்கூடியதாக இருக்குது இன்ஜினில் ஒரு ஆயில் கசிவோ ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாம் க்ளீனான முறையில் இன்ஜின் இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடுங்க இப்போ கூட வந்து அவர் ஒரு கலை விரும்பி தான் வச்சுருந்தாரு யாரெல்லாம் கலைகளை விரும்புகின்றீர்களோ அவர் நல்லதாக இருக்கும் அதுக்கு வந்து பழைய வாகனம் வாங்கும்போது பார்த்து எடுத்துருக்கு வாகனத்தை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் வந்து வாங்குங்க ஸோ நல்லா இருக்குது இன்ஜின் ரூமா அதை விட பேட்டரி புது பேட்டரி போல காரை வந்து ஃபுல்லாக புஷ் ஸ்டார்ட் அடித்தா வந்து புஷ் ஸ்டார்ட்லாம் போட்டு புது மாடல் மாதிரி செய்திருக்குன்னா 10 லட்சம் ரூபா தான் அதை விட 7 சுருக்கி புதுசாக வந்திருக்கு என்ன விலை என்ன இந்த காருக்கு வந்து 13 ரூபா சொல்கிறேன் இது கம்பெனி அதாவது நல்ல கண்டிஷன் கார் அதாவது இதெல்லாம் வந்து பழைய கார்கள் விரும்புகிறவங்களுக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்னுடைய பார்வையாளர்களே பழைய கார் வாங்கும்போது அனுபவசாலிகள் மட்டுமே வாங்க விலை குறைவாக இருக்குன்னு வாங்க அனுபவம் இல்லாதவர்கள் தயவு செய்து என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் வாகனத்தை அறியாதவர்கள் பழைய காருக்கு போயிருக்காங்க என்ன விலை என்ன 7 சரி 13 லட்சம் ரூபா 13 லட்சம் 10 லட்சம் ரூபா அதை விட 6 லட்சம் ரூபாய் குட்டி கார் ஒன்று நீங்கள் 3 வீல் கூடுதலான ஆட்களுக்கு வேண்டக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் 6 லட்சம் ரூபாய்க்கு ஓடக்கூடிய நிலையில் இருக்குது 7 சிறின்னா பழைய முதல் வந்த நம்பர் அது சிறி நம்பருக்காக கனவர் எடுக்கிறதுக்கு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றத மேனுவல் கியர் தான் உள்பக்கங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது அதாவது கொடுக்குற விலைக்கேற்ற பெறுமதியாக இருக்குது
அதை விட ஆரம்பத்தில் கார் ஓடி பழகிறாக்கள் குறைஞ்ச விலையில் கார் வேண்டுறாக்களுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குது. டயர்கள் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோடைய இருக்குது பாருங்க டயர்களை. அதை விட மைனர் என்ன ராயண்ண இன்னும் ஒரு பழைய காருக்கு தெரியும் மைனர் முழு விலையும் 8 லட்ச ரூபா தரலாம் அரவிந்தன். முழு விலையும் 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபா பழைய கார் அப்படி லாபமா நினைக்காதீங்க. வாகனம் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க. அதுக்கு பிறகு புதியதாக ஒரு டிராக்டர் வந்திருக்கு அரவிந்தன், பார்ப்போம். பார்வையாளர்களே ஏற்கனவே ஒரு டிராக்டர் போட்டிருந்தோம், 240 போட்டு அரவிந்தன் போட்டு ஒரு 3 நாளே அதை டிராக்டர் வித்துட்டோம். அது புதிய வரவாக வந்திருக்குது. மஹேந்திரா RG 5504 மஹேந்திரா 575 575. எத்தனையாம் ஆண்டு ராயன்? 14ஆம் மாடல். 2014 டயர்களை நீங்கள் பாருங்கள். இதுக்கு டிராக்டருக்கு நீங்கள் வெளிப்படையாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோட இருக்குது. அதை விட இன்ஜின் இதெல்லாம் புதுசாகவே இருக்குது பாருங்கள். பார்க்குறாக்கள் படிவாக பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் இல்லை வந்த பெயிண்டோட தான் இருக்குங்க. வந்த பெயிண்டோட இருக்குது. அடிக்கல இது பெயிண்ட் அடிச்சில்லைங்க. ஏன்னா டிராக்டரை வந்து தெளிவாக வெளியில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. ஒரு புது டிராக்டர் மாதிரியே இருக்குது. ரிம்மல்ல இருந்து டயர்கள்ல இருந்து எல்லாம் முக்கா கண்டிஷன்ல இருந்து இருக்குது. இது வந்து வயல் வேலை செய்யாத மாதிரி இருக்குது. வேறு வேலை செஞ்சுருக்கு என்னுடைய பார்வையாளர். வேலை செஞ்சாலுமே வந்து இந்த மஹேந்திரா வந்து ஏன்னா வந்து இருக்கிறது வந்து டெப்பையெல்லாம் கொஞ்சம் விலை கூட தானே. அதே மாதிரி மெஸ்ஸி பர்கசன் செய்ய போகிற வேலை ஒன்று. ஆனால் இது கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக வேலை செய்யும். புல்லிங் பவர் கூட பார்வையாளர்கள். அதே மாதிரி விலையும் வந்து பெரிய விலை இல்லை. 19,50,000 தான் டிராக்டர் சொல்கிறேன். நிச்சயமா லீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட அன்னளவாக 12 லட்ச ரூபா எடுக்கலாம். 7 லட்சம் வந்து டிராக்டரை கொண்டு போகலாம். 19,50,000 7 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட பஜாஜ் கியூட் ஒன்று இருக்குது. கூடுதலான கார் இது இப்போ விலப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ கூட அந்த பிக்மி ஊவர்களுக்காக எடுக்கணும். அதை விட ராயனை கிழமை கொண்டு புதுசாக எடுத்து இதை கொடுத்து கொண்டு இருக்குது. இப்போ கருப்பு வந்திருக்கு. என்ன மாதிரி ராயன் இது? இன்னைக்கு வந்து பெட்ரோல் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு வந்துச்சு, சரி வந்துருச்சு. ஆனாலும் பெட்ரோல் எனக்கு ஒரு வாகனம் வேணும், பெட்ரோல் நல்லாவே வேலை செய்யணும் அப்படின்னு உண்மைங்க. இது என்னென்னா வந்து இது மாத்தலையிலேருந்து எடுத்து வந்துருக்கு. காரணம் தெரியும் உங்களுக்கு. மாத்தலை தேருக்கு போயிட்டு வரும்போது ஒரு காரணம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஓனர் கெட்லாக்ல இருந்திருக்கு. வந்த பெயிண்டோருக்கு வாங்கின காரம் பாருங்க. முழு விலையுமே இதில் விலை வந்து 15 லட்ச ரூபா சொல்கிறேன். இதனை வந்து இது வந்து கம்பெனி 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினலாக 40,000 தான் ஓடி இருக்குது. க்ளீனான முறையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர், அதாவது ஓடாத ஒரு பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அதாவது வாகனம் நீங்கள் எடுக்கணும்ன்றால் ராயனியோட ஃபோன் நம்பர் நான் போடுவேன். எடுத்து கதைச்சி நீங்கள் வந்து அழகாக வாகனங்களை பார்க்கலாம். அந்த நம்பர்லேருந்து எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர், ஒரிஜினல் பெயிண்ட், ஆக்சிடென்ட் ஃப்ரீ, GAA நம்பர். ஆமாம் வந்த பெயிண்டோட இருக்குன்றது பார்வையால். இதே மாதிரி என்கிட்ட 13,50,000 ரூபாய்க்கும் இதே ஒரு பஜாஜ் கியூட் இருக்குது. வாங்க அதை காட்டிட்டோம். இது வந்து 15,50,000 என்ன 15 லட்சம் ரூபாங்க. 15 லட்சம் ரூபா. என்ன ஏன் போல விலை கூட அப்படி சொல்றீங்கன்னா என்னன்னா வந்து இந்த பாவிச்சது அப்படியே ஓடினது ஓட்டம் குறைவு. இது பெட்ரோல் நீங்கள் சொன்ன நம்ம அரவிந்தன் நீங்கள் பஜாஜ் கியூட் வச்சிருக்க தெரியும். நான் மாத்திலேருந்து வந்து 3000 பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தது ஒன்றும் அடிக்கல. ஆட்டோ மாதிரி பெட்ரோல் பாவிக்குவேன். நம்ம ஊரில் அன்னளவாக வந்து எத்தனை கிலோமீட்டர் மாத்தலைக்கும் ஜப்னாக்கும் வந்து 3,000 ஆச்சு. அதை விட இன்னும் ஒன்று கியூட், அதையும் பார்ப்போம். இதுவும் GAA நம்பர் தான் கியூட். இதுவும் ஒரே தான் பஜாஜோட தான். இது என்ன விலை சொன்னீங்க? 13,50. இது வந்து அதே மாதிரி தான் செகண்ட் ஓனர். கண்டிஷனுக்கு ஏற்றதான் விலை அப்படி தான் இருக்கும் பார்வையாளர்களே. அப்போ சோனிக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாகனம் நிறைய வாகனம் 15 கிட்ட பார்த்துருக்குறோம். அதை விட ராயனா கூடுதலான இன்னும் கார்கள் நிற்க தேவையான்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மேலதிக தகவலை நீங்கள் ராயனோட கதைச்சு கொள்ளலாம். கூடுதலான கார்கள் இருக்கு. வந்து அரவிந்தன் நிறைய வாகனங்கள் காட்டியிருப்பார். அதே போல் இன்று நடக்கின்ற யுத்தம் இறைவன் ஆசிவான கும்பிடுறேன். இறைவா இந்த யுத்தம் வெகு சீக்கிரமாக சாந்தியும் சமானமும் உலக நாடுக்கு ஏற்பட வேண்டும், உயிர் சேதங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் நானும் அரவிந்தனும் சந்திக்கின்ற வரை SS காசே பாய். நன்றி, வணக்கம்.